ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைப்பிங் தான் தைக்க போகிறோம். வாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரே லெவலாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு. நீங்கள் புதுசாக தையல் பழகிறவங்களா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு பைப்பிங் வச்சு பழகிக்கோங்க. இப்போ 2 ஷோல்டரையும் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதை வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துன்னு வரலாம். ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட வெளியில் விட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க. துணி வந்துட்டு இழுக்காமல் அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு இழுத்து தைக்கக்கூடாது. லூஸ் விட்டு தான் தைக்கணும். ரொம்ப இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்துட்டு ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்துட்டு லூஸ் விட்டே தைங்க. பாருங்கள், சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த ரவுண்டு பகுதி வருது இல்லை, அங்கே வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு அப்படியே மடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த பைப்பிங்கில் வந்து தையல் வந்து படக்கூடாது. அந்த எட்ஜில் தான் தையல் போட்டுட்டு வரணும். கிராஸ் பீஸ் வந்துட்டு ஒன்று போல் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பைப்பிங் வந்து மடித்து கொடுக்குள்ள நம்மளுக்கு வந்து அழகாக வந்து மடித்து கொடுக்கும். அந்த பைப்பிங்கில் படாமல் பக்கத்துலேயே அந்த எட்ஜிலே வந்து தையல் போட்டுட்டு வரணும். பாருங்கள், தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு அந்த துணி வந்துட்டு மேலே வந்துடும்ல, அது வராதபடி ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தையல் வேணான்னா நீங்கள் வந்துட்டு எம்மிங் கூட பண்ணிக்கலாம். இந்த படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு மேல் பக்கமாக அந்த துணி வந்து தூக்கிட்டு வராது. இல்லை உங்களுக்கு தையல் பிடிக்கலன்னா கூட நீங்கள் வந்து எம்மிங் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தச்சு எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி தச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.